பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் இபி ஃப்ரீ. இப்ப நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க பாருங்க. இனிமே உங்க வீட்டுல இபி பிரச்சனையே இருக்காது. முதல் கையெழுத்து 200 யூனிட் ஃப்ரீ. இது வெறும் ஸ்டார்டிங் தான். இனிமே பாருங்க, எல்லாம் அதிரடியா இருக்க போகுது. தமிழ்நாடே அப்படி மாற போகுது. பார்த்துட்டே இருங்க. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஓகே, மேபி அந்த 200 500 யூனிட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 200 ஆஃபர். ஓகே, வெல் அண்ட் குட். நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெளியே சும்மா கேட்டுப்பாங்க. 10ல் மேபி 6 பேருக்கு கம்மியாக இருக்கலாம், ஆனால் அந்த 4 பேருக்கு அதிகமாக தான் இருக்குன்றாங்க. அந்த 4 பேருக்காக தான் நாங்கள் பேசுகிறோம். அந்த 6 பேருக்கு அடுத்தாட்டி அதிகமாக வரணும்னு எங்கள் இன்டென்ஷனே கிடையாது. அந்த 4 பேருக்கு அதிகமாக வருதே, அவங்க கஷ்டப்படுறாங்களேன்னு பேசுறதுக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம். இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்குறேன். ஆல்மோஸ்ட் 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட இபி பில் அவ்வளோ அதிகமா வந்துட்டே இருக்கு. எனக்கும் இதே நிலைமை தான். அண்ட் டிவிக்கே கரண்ட் பில் விஷயத்துல சொன்ன மாதிரி இப்போ வரைக்கும் ப்ராக்டிக்கலா அந்த மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. இப்படியே போச்சுன்னா மக்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே கஷ்டமா போயிடும். அண்ட் நீங்க அந்த 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்னு சொன்னதை எடுத்துட்டு இதுக்கு முன்னாடி கரண்ட் பில் எப்படி வந்ததோ அதே மாதிரி நார்மலா கொடுத்தாலே மக்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ரொம்பவே கம்மியாயிட்டே வரும். சீரியல் நடிகை வைஷாலினி சில நாட்களுக்கு முன்னாடி தாவேக அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ற அந்த மின்சாரம் சம்பந்தமான சட்டம் அது ஒழுங்காகவே அவங்க நடைமுறைப்படுத்தலை. எல்லாருக்குமே கரண்ட் பில் ரொம்பவே ஜாஸ்தியாக வருது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகி இப்போது அது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக உருவெடுத்திருக்கு. அந்த வீடியோ போட்டதுமே பல பேர் வைஷாலியை ரொம்பவே ட்ரால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் கரண்ட் பில் ஜாஸ்தியாலாம் வரல, நீங்கள் முதலமைச்சர் விஜய் மேலே தேவையில்லாமல் அவதூறை பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த வீடியோ வைரல் ஆனதுமே டான்ஜெட்கோ சைட்லேருந்து இந்த வீடியோக்கு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இணையத்தில் பரவலாக பகிரப்பட்டுட்டு வர இந்த வீடியோக்கான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க ரெடியாக இருக்கிறோம். நாங்கள் சம்மந்தப்பட்ட அந்த நபருக்கு ஃபோன் கால் மூலயமா ட்ரை பண்ணி அவங்களுக்கு என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்க அப்படின்றத கேட்க நாங்கள் ட்ரை பண்ணோம். ஆனால் அவங்க பெருசாக ஃபோனை அட்டன் பண்ணல, அவங்க எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. சரி, நேரில் ஒருவேளை நாங்கள் ஆள் அனுப்பிச்சு அங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்றத அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அவங்களோட அட்ரஸை கேட்டோம். அவங்க அட்ரஸையும் ஒழுங்காக தெளிவாக அனுப்பலை, அவங்க சரியாகவே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி டான்ஜெட்கோ தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இதனால் நீங்கள் தேவையில்லாத அவதூறுகளை நம்ப வேண்டாம். இந்த 200 யூனிட் ஃப்ரீ இலவசம் அப்படின்றது எல்லாருக்குமே சீராக தான் கிடைச்சிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி டான்ஜெட்கோ தரப்புல இருந்து விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. டான்ஜெட்கோ தரப்புல இருந்து விளக்கம் வந்த உடனே நடிகை வைஷாலினி அவங்களுடைய கணவர் கூட சேர்ந்து ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்குமே கரண்ட் பில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியாவில் எல்லாருமே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்காக தான் நாங்கள் பேசணும். எங்களுடைய தனிப்பட்ட லாபத்துக்காகவோ சுயநலத்து நோக்கத்தினரோ நாங்கள் பேசவே இல்லை. ஒரு 10 பேர் இருக்காங்களாம், அதில் 6 பேர் கஷ்டப்படுறாங்க, 4 பேர் நல்லா இருக்காங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த 4 பேருக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுகிறோட அந்த 6 கஷ்டப்படுறவங்களுக்கு தான் நாங்கள் பேசணும். நாங்களுமே டான்ஸ் ஸ்டுடியோ பெரிய வீடுலாம் வச்சுருக்கிறோம். எங்களுக்குமே கரண்ட் பில் ஜாஸ்தியாக தான் வரும். நாங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வரும். அதனால் ஒவ்வொரு வீட்டுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு கன்சியூம் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலுமே எலக்ட்ரிசிட்டி பில் ஜாஸ்தியாக தான் வருது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கும் கரண்ட் பில் ஜாஸ்தியாக வருதா, அவங்க சொன்னது கரெக்டாக இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.